டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி. நம்முடைய திரு அவை இன்றைக்கு 4வது நற்செய்தியாளரான புனித யோவானினுடைய திருத்தூதரது திருநாளை கொண்டாடுகின்றது. இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம், பயன் பெறுவோம். கருத்தோடு கேட்போம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்கள் அறிவிக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 97. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, 2 முதல் 8 முடிய உள்ள இறைவாக்கியங்கள். வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 4 நற்செய்தியிலே 4வது நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியாளருடைய திருநாளை தாயாம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகின்றது. ஆண்டவருடைய அன்பு சீடர் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தியாளரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், திருதூதராக்கினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருதூதர்களிலே இவர் அன்புக்குரியவராய் இருந்ததோடு மட்டுமல்லாமல், விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், திருமணமாகாமல் இருந்தவர் இறுதி வரை ஆண்டவரோடு பயணித்ததோடு மட்டுமல்லாமல், இவர் மட்டுமே மறை சாட்சியாய் இல்லாமல் இயற்கை மரணம் எய்தினார் என்று கூற நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட மட்டுமல்லாமல் சில சிறப்புகளையும் பார்க்கின்றோம். சிலுவை அடியிலே நின்றவர்கள் இவர் ஒருவர் மட்டுமே. எனவே ஆண்டவர் இயேசு இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னை கன்னிமரியாளை இந்த சீடரிடம் அவர் ஒப்படைத்தார் என்பதை நாம் விசேஷமாக அறிய பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல நற்செய்தியாளர் 100வது ஆண்டிலே 21 அத்தியாயங்களையும் 3 திருமடல்களையும் நமக்கு தருகின்றார். இந்த 21 அத்தியாயங்களை உள்ளடக்கி பார்க்கின்ற பொழுது அது ஒரு தொகுப்பாக இருப்பதை
நம்மால் பார்க்க முடிகின்றது. பல காரியங்கள் இதிலே சேர்த்து சேர்த்து தரப்பட்டாலும் ஒவ்வொரு அத்தியாயமுமே ஒரு நல்ல அற்புதமான சாட்சியாய் இருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. உதாரணத்திற்கு நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரமானது நானே உணவு என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையை தாங்கி அந்த அத்தியாயம் அமைந்திருக்கின்றது. நானே நல்ல ஆயன் என்பதை 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான தொகுப்பு இந்த நற்செய்தி நூல். இது ஒரு நல்ல ஆழமான இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருப்பதையும் பார்க்கின்றோம். இறுதியிலே அவர் எழுதுகின்றார், பல காரியங்கள் எழுதப்பட இருக்கின்றது, அவையெல்லாம் எழுதினால் உலகமே தாங்காது என்று சொல்ல பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியாளர் ஒரு அன்பின் நற்செய்தியாளர் என்று நாம் அறிய பார்க்கின்றோம். ஆண்டவரை மிக நெருக்கமாய் அன்பு செய்தவர்களில் இவரும் ஒருவர் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே நற்செய்தியிலே ஆண்டவருடைய மேலான எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் இவர் துணை இருந்தார், உடன் இருந்தார், பயணித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்பமான காரியங்களிலும் துயரமான வேதனையான காலங்களிலும் இவர் ஆண்டவரோடு உடனிருந்து பயணப்பட்டார். தன்னுடைய அன்பை தன்னுடைய உடன் இருப்பின் வாயிலாகவே அவர் வெளிப்படுத்தினார் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு அன்பு அன்பு என்று சொல்லிக்கொண்டு பிரிந்து நிற்கின்ற ஒரு சூழல், அல்லது உடன் இல்லாத ஒரு சூழல், அல்லது நான் பணம் தருகின்றேன் பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல், அல்லது இன்றைக்கு பெற்றெடுத்த குழந்தைகளை கூட மற்றவரது கைகளிலே ஒப்படைத்துவிட்டு ஆயாக்கள் பார்த்து கொள்ளுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பணம் திரட்ட வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அதுபோல உன்னை எங்களால் என்னுடைய இல்லத்திலே வைத்து பார்த்து கொள்ள முடியாது என்று சொல்லிக்கொண்டு முதியோர் இல்லங்களுக்கு பணம் தருகின்றோம், எங்களது பெற்றோரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் அன்பு என்கின்ற அந்த அடக்கமான அந்த ஒரு சூழலுக்குள்ளாய் கொண்டு வந்து பேசுகின்றார்கள். ஆனால் உடன் இருந்து காட்டப்படாத எந்த அன்பும் உண்மை அன்பாய் இருக்க முடியுமா என்பதைத்தான் இந்த திருநாளிலே கேட்டு பார்க்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். உடன் இருப்பு என்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு செயல். ஏனென்றால் உடன் இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனினுடைய உணர்வுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஒவ்வொரு மனிதருடைய மனநிலையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் மாத்திரமே நம்மால் அவர்களுக்கான காரியங்களை செய்து கொடுக்க முடியும். அப்படி செய்து கொடுக்க முற்படுகின்ற பொழுதுதான் அந்த செயல்களின் வாயிலாகத்தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். ஐ லவ் யூ என்று நாம் சொல்லுவதனால் அன்பு வெளிப்படுத்தப்படாது, அன்பு நிறைவு காணாது. அந்த அன்பு செயலோடு கூடியதாய் இருந்தால் மாத்திரமே அது உண்மையான அன்பாய் இருக்க முடியும். அத்தகைய நல்ல மேலான அன்பை இந்த நாளிலே நற்செய்தியாளரான புனித யோவான் ஆண்டவரிடம் வெளிப்படுத்தி வாழ்ந்தது போல நாமும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிற மனிதர்களுக்கும் நம்முடைய உடனிருப்பின் வாயிலாக அன்பை வெளிப்படுத்த இந்த நாளிலே நாம் உறுதியெடுப்போம். அதன் வழியாக நிறைந்த ஆசீரை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நேயர் பெருமக்களே, புனித யோவானினுடைய நற்செய்தியாளருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அத்தனை உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றது. இணைந்திருப்போம், கேட்போம், மகிழ்வோம், துதிப்போம். ஆமென்.